பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 3ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 20ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 12:47 மணி வரைக்கும் பிரதமை திதி, அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 6:59 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம், அதற்கு பின்பாக அனுஷ நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்தில் அதிகாலை 5:55 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பாக மரண யோகமும் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 6:59 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்வு பெறக்கூடிய தினமாக இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். புதிதாக முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். எந்த ஒரு பயணங்களின் பொழுதும் கவனங்கள் அவசியம். தேவையில்லாத பயணங்களாக இருக்குது அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில் இடையூறுகளோ அதிகபட்ச பணச்செலவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதில் கொஞ்சம் கவனங்கள் முக்கியமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ஏமாற்று நிலைகளும் பிரச்சனைகளும் அதிகபட்ச செலவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலிருந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு ஈடுபடுறீங்க, உயில் சம்பந்தமான விஷயத்துக்கு செலவுகள் செய்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலவுகள் செய்யலாம். மற்ற முயற்சிகளில் நிதான நிலைகள், கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமாக இருக்குது. ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த நபர்களுக்கு இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியம். அதன் வழியிலிருந்து பிரச்சனை நிலைகளோ ஏதாவது இடையூறுகளோ இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள், மன உளைச்சல் அதிகமாகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வியாபாரத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கலாம். விற்பனை முயற்சிகளில் இன்றைய தினத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அசதிகள் அதிகமாக இருக்கும். ஒருவித மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டபடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
வரன் பார்க்க முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா எந்த வழியில் வரன் பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்க வழியில் வரன் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல் விஷயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர், உங்களுடைய அம்மா வழி, பாட்டி, இவங்க எல்லாருக்கும் ஒரு விதமான மந்த நிலையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதனால் அவங்களுக்கெல்லாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள், முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சமுதாய ரீதியிலான அக்கறைகள் ஒரு சிலருக்கு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்கள், ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொழில் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பணியிடங்கள், தொழில் இடங்களில் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்படலாம். அதன் வழியிலிருந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். இவ்வளோ நாளாக ஒரு தொழில் செய்துட்டு இருந்த நபர்கள் திரும்பவும் வேலைக்கான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அமையறதுக்கும் சூழல்கள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில் கவன நிலைகள் அவசியமாக இன்றைய தினத்தில் இருக்கும். கால் பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கலாம். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அது அளவு கடந்து நமக்கு தொந்தரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் சின்ன சின்ன முன்கோப நிலைகளும் இருக்கும். அதே நேரத்தில் கடின உழைப்பாளியாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் இருக்கும். உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள், இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவுகளோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அது சார்ந்த சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் மந்த நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. மற்றபடி ஆர்வம் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. குழந்தை இல்லாத தம்பதியினர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்ய வேண்டிய தினமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு பலியிடும் தெய்வமாக இருக்குது, இல்லை காவல் தெய்வமாக இருக்குது, உக்கிரமான தெய்வமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதற்கான வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் மனதளவில் ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. உங்களுக்கு நன்மைகளும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுவதனால இன்றைய தினம் சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் தடைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நன்றாக விசாரித்து செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இடையூறுகளையோ மந்த நிலைகளையோ தரக்கூடிய சூழல்கள் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் வீட்டில் சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படும் போது இந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண்ணையெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் வரும். அதில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியம். அந்த உயிரினங்களின் மீது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும். இந்த உறவுகளுக்கு கொஞ்சம் மந்த நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. உங்களுடைய திருமணம் சார்ந்தது, பிஸ்னஸ் சம்பந்தமானது, வெளிநாடு முயற்சிகள், இப்படி மாதிரி முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இதையெல்லாம் குறித்து இந்த உறவுகள் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தைரியமாக செயல்படக்கூடிய சூழல்கள் அமையும். அதில் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வழியிலையோ, வெளிநாடு முயற்சிகளோ, பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகளோ, வங்கி சார்ந்த முயற்சிகளோ இதெல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இது குறித்த நல்ல முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பார்ட்னரோடு சேர்ந்து ஒப்பந்தம் போடுற மாதிரியான முயற்சிகள் இருக்குது. அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள் இன்றைய தினத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் இன்றைய தினத்தில் அமையும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
அதே மாதிரி இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களும் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. வெற்றி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய தினம். நல்ல முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினத்தில் அமையும். எதன் வழியில் பணவரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வேலை புரியக்கூடிய நபர்களுக்கு அந்த பணியிடங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து பணவரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பேசக்கூடிய விஷயங்களில் முன்கோப நிலைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்கு. தேவையில்லாத பேச்சுகளால் கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். முகப்பகுதிகளில் கவனங்கள் அவசியம். முகம், கண், வாய் உள்ளிட்ட பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள், கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு ஒரு விதமான மந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் பண வரவுகள் இருக்கும், பொருள் வரவுகள் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதே மாதிரி தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் அவங்களோடு ஒரு இணக்கம் இல்லாத சூழல்கள் எல்லாம் வரலாம். இல்லைன்னா இந்த உறவுகளுக்கு மந்த நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினம் பூர்வீகம் சம்பந்தமான சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைங்க வழியிலிருந்து சப்போர்ட் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வழியிலிருந்து சப்போர்ட் இருக்கும். உறவு முறைகள் வழியிலிருந்து சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சோர்வு நிலைகள், மந்த நிலைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக நாம் இயங்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது முன்கோப நிலைகள் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு அவங்கள பற்றின ஏதாவது ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகள் குறித்த கவலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், முயற்சிகள் இதில் ஈடுபாடுகள் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. விற்பனை சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வீடு விற்கணும், மனைகளை விற்கணும்
வாகனங்களை விற்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். நல்லபடியாக விற்பனையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அம்மா வழியிலேயோ உறவு முறைகள் அண்டை அயலார்கள் இவங்க வழியிலேயோ உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வீட்டில் சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது சுப காரியங்களை செய்கிறது, நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில் செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது ரகசியமான மறைமுகமான விஷயத்துல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதற்கு உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது. கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அமையும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ருத்ரன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். லாப நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அதன் வழியிலிருந்து லாபங்கள் இருக்கும். வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கு. நல்ல முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் அமையும். இல்லைன்னா விரும்பிய விஷயங்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் விரும்பிய வெளிநாடு பயணங்கள் இருக்கும். சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். அதுலன்னு ஒரு முக்கிய பொறுப்புகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அளவு கிடந்த ஆசைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் உடல்நிலையில மந்த நிலைகள், சோர்வு நிலைகள் இருக்கலாம். இல்லைன்னா முன்கோப நிலைகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கரும் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் சற்று அதிகமாக இருக்கும். தொழில் புரியக்கூடிய இடத்துல கடின உழைப்பாளியாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் முன்கோப நிலைகள் அதிகமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல நீங்க இருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க, இல்லை புதுசா தொழில் ஆரம்பிக்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களுக்காக குடும்பத்தார்கள் ஆதரவு கிடைக்கும். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
இன்றைய தினத்தில் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். தொழிற்சாலை சம்பந்தமானது, காலனி சம்பந்தமான விற்பனைகளில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி தொழில் சார்ந்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. தொழில் சம்பந்தமான இடங்களில் கடின உழைப்பாளியாக இருந்தாலும் கொஞ்சம் மந்த நிலைகளை அடைவீங்க. அந்த நேரத்தில் அதிக ஆர்வம் எடுத்து செயல்படும் போது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கருமை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் மந்த நிலைகள், சோர்வு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதையெல்லாம் நாம் பேணி காக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் கூடுதலானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவிலான இறை சார்ந்த காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்குது. இறை சார்ந்த நம்பிக்கைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆராய்ச்சி துறை சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இரக்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உதவணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நிறைந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. இந்த மாதிரி நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்தில் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.